Welcome dears. Class 10 chapter 8 exercise 8.1 la sum பார்க்கலாம். The rainfall recorded in various places of 5 districts in a week are given below. Find its standard deviation. நமக்கு வெவ்வேறு 5 districtல உள்ள rainfall அளவு கொடுத்திருக்காங்க. அதோட standard deviation கேட்டிருக்காங்க. எப்படின்னு பார்க்கலாம். rainfall கொடுத்திருக்க rainfall வந்து என்னது பாத்தீங்கன்னா in millimeterல கொடுத்திருக்காங்க 45 50 55 60 65 70 number of places 45 அப்படி millimeter 5 இடத்துலயும் 5 placesலயும் 50 13 place 55 4 places 60 9 places 65 5 places 70 வந்து 4 places இருக்கு. அப்ப எப்படி நம்ம standard deviation கண்டுபிடிக்கலாம் பார்க்கலாம். இப்போ இது வந்து நம்ம assumed mean எடுத்துக்கிற அந்த மெத்தட்ல நம்ம இதல போட போறோம். assumed mean a equal to 55 எடுத்துப்போம். இப்போ கொடுத்திருக்கிறதுல பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து 55 எடுத்துப்போம். நம்ம அஸ்யூம் பண்ணிப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ரெயின்ஃபால் வந்து நம்ம xi ன்னு எடுத்துக்கிறோம். நம்பர் ஆஃப் பிளேसेस வந்து fi ன்னு எடுத்துக்கிறோம். xi லைனா போட்டுக்கோங்க. 45 5 50 13 55 4 60 9 65 5 74 di equal to xi minus a. டிஃபரன்ஸ் என்ன நம்ம பார்த்தோம்னா இந்த xi மைனஸ் assumed mean நம்ம எடுத்துக்கோம். அதை மைனஸ் பண்ணணும். அப்போ xi-யும் minus 55 xi தோருக்கு அதில் 55 மைனஸ் பண்ணணும். 45 minus 55 minus 10 50 minus 55 minus 5 55 minus 55 0 60 minus 55 5 65 minus 55 10 70 minus 55 15 ஓகேவா. இப்போ நெக்ஸ்ட் FIDI இந்த FIDI இது மல்டிப்ளை பண்ணி போடுறோம். 5 into minus 10 minus 50 13 into minus 5 minus 65 4 into 0 0 9 into 5 45 5 into 10 50 4 into 15 60. இப்போ di ஸ்கொயர் இப்போ di கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, இதை ஸ்கொயர் பண்ணிக்கிறோம். minus 10 into minus 10 100 minus 5 into minus 5 25 0 into 0 0 5 into 5 25 10 into 10 100 15 into 15 225. next fi into di square. the di square ஐயும் fi யும் மல்டிப்ளை பண்றோம். 5 into 100 500 13 into 25 325 4 into 0 0 9 into 25 225 5 into 100 500 4 into 225 900 ஓகேவா. இப்போ இதெல்லாம் இந்த மாதிரி நம்ம கண்டுபிடிச்சு வச்சுக்கிட்டு நம்ம டாப்ல இருக்கிறத மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. xi கண்டுபிடிக்கணும். xi அவங்க கொடுத்துருக்காங்க, fi கொடுத்துருக்காங்க, இங்கே di கண்டுபிடிக்கிறோம். அது xi மைனஸ் அசியூம்டு மீன் வச்சு மைனஸ் பண்ணிக்கிறோம். fi di ஸ்கொயர் fi இன்ட்டு di ஸ்கொயர் இந்த காலம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படியே வந்து இந்த லைன் அப்படியே ஃபுல்லாக மெமரி பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் கண்டுபிடிச்சாதான் நமக்கு ஆன்சர் போடும் போது ஃபார்முலாவுக்கு சப்ஸ்டிட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். இப்போ FIDI முடிச்சிட்டோம் இல்லையா. இப்போ நம்ம என்ன பண்ணிக்கிறோம், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி இங்கே கேட்போம். சம்மேஷன் ஆஃப் FI இன்ட்டு DI ஸ்கொயர் ஈக்குவல் டு 2450. இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஆட் பண்ணி போட்டிருக்கோம். அதே மாதிரி FIDI இருக்கு இல்லையா, அதையும் சிக்மா FIDI ஈக்குவல் டு 40. இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணி போட்டிருக்கோம். சிக்மா FI ஈக்குவல் டு N ஈக்குவல் டு 40. இது ஃபுல்லி நம்ம FI ஃபுல்லாக ஆட் பண்ணி போட்டிருக்கோம். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் என்ன ஃபார்முலான்னா சிக்மா ஈக்குவல் டு ரூட் ஆஃப் summation of fi di whole square by n minus summation of fi di by n whole power 2. அந்த ஃபார்முலா நம்ம இதில் எடுத்துக்கிறோம். root of summation of fi di square என்ன நமக்கு 2450. n என்ன நமக்கு 40 போட்டோம் இல்லையா. நெக்ஸ்ட்டு summation of fi di என்னது 40 அப்படியே போட்டுக்கிறோம். n-க்கு பதிலாக 40 அப்படியே சப்ஸ்டிட் பண்ணிக்க வேண்டியதான். போட்டு whole power 2 root of 2450 40 டிவைட் பண்ணும்போது நமக்கு 61.25 கிடைக்கும். மைனஸ் 40 by 40 1 இப்போ 1 ஸ்கொயர். ரூட் ஆஃப் 61.25 மைனஸ் 1 ஸ்கொயர்னா 1 அப்படி இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு அந்த இப்போ 61.25லேருந்து 1 மைனஸ் பண்ணோம்னா ரூட் ஆஃப் 60.25 கிடைக்கும். இப்போ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் சிக்மா ஈக்குவல் டு இப்போ 60.25க்கு ரூட் எடுத்தோம்னா 7.76 கிடைக்கும். இதுதான் நமக்கு தேவையான ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். ஓகே, நோட்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன் பார்த்து எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.